அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷரை ஏற்றம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன், அது மாதிரி சாப்பிடு. இந்த பாட்டை வந்து நான் வந்து சீமான் அவர்களுக்கு தான் வந்து டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து கண்டிப்பா சீமானுக்கு தான் சேரும். ஃபுல் பாட்டு இல்ல, இந்த லைன் மட்டும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. அதுக்கப்புறம் என்ன நிறைய லைன்ஸ் வரும், நம்மளுக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஆனா இந்த லைன் மட்டும் தான் கரெக்டா சீமான் அவர்களுக்கு பொருந்தும். சீமான் வந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் நடிகரை வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் பணி அப்படின்னு சொல்லி வந்ததுனால நிறைய கதைகள் வந்து சீமான் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. சீமான் அவர்கள் வந்து ஒரு 5-6 மேடைகளுக்கு மேல பேசியிருக்கலாம். ஆனா சீமான் அவர்களோட பெரிய டேலண்ட் என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த 5-6 மேடையில வந்து 50,000 பொய்களை சொல்றதுதான். அதுவும் மான் கறியில வந்து ஊறுகா. இந்த மாதிரி பொய்களை நம்ம சிரிக்கிறதா இல்ல சிந்திக்கிறதா இல்ல வந்து ஏன் இப்படி கேவலமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தோணுது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு போராட்ட காலத்துல பிரபாகர் ஐயா வந்து மான் கறி சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ஆமா கறி கொடுத்தாரு, கறிகள் அவ்வளவு வெரைட்டிகள் வச்சாரு, அப்படி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க யார் அசிங்கப்படுறான்னா பிரபாகர் ஐயா தான் அசிங்கப்படுறாரு. மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி மான் கறி சாப்பிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஆம கறி சாப்பிட்டாரு, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லும் போது போராட்ட காலத்துல இருந்திருந்த எல்லாருக்கும் இது கிடைக்கல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே போராட்ட காலத்துல என்ன சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரியான பொய்களை உருட்டி இன்னும் உருட்டு இவ்வளவு கேவலமா இறங்கி ஒரு நல்ல தலைவரை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க இந்த சீமான் இருக்காப்புல. இந்த சீமானை நான் ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஏன்னா இந்த சீமான் கூட இருக்கிறாங்களா இந்த கூட்டங்கள் வந்து தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பிகளா. பிரபாகர் ஐயா அங்க வந்து போராட்ட காலத்துல இருந்தாரு. அந்த இடத்துல வந்து இந்த ஆமக்கறி, அதுக்கப்புறம் வந்து இந்த உடும்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மான்கறி இந்த ஊறுகாய் கேட்கவே கேவலமா இல்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறது கீழே உட்காந்து கை தட்டுறீங்களே, நீங்க எல்லாம் என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. இங்க அசிங்கப்படுறது சீமான் இல்ல. ஏன்னா சீமான் எப்பவுமே இதே மாதிரி பொய்களை உருட்டிக்கிட்டு இருக்கறனால இது சீமானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இங்க அசிங்கப்படுறது யாருன்னா பிரபாகர் ஐயா தான் அசிங்கப்பட்டு இருக்கிறாரு. அதையும் உட்காந்து கை தட்டி ரசிக்கிறீங்களே, நீங்களா யாரு?